எமது சங்கமானது 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த யுத்தகால காரணமாக எமது சங்க உறுப்பினர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் காரணமாக எமது தாய்நாட்டை விட்டு இடம்பெயரும் சூழ்நிலை அமைந்துள்ளது. நான் பொன்னுத்துறை செந்தில்நாதன். எனக்கு வயது 45. நான் செம்பியந்தோட்டத்தில் வசித்து வருகின்றேன். எனக்கு திருமணமாகி 4 ஆண் பிள்ளைகள் இருக்கின்றது. இதன் பின்பு எமது சங்க உறுப்பினர்கள் 2009ஆம் ஆண்டு மீண்டும் எமது தாய்நாட்டுக்கு வந்து எமது தாய்நாட்டில் மீன்பிடி தொழிலை ஆரம்பித்து மீண்டும் 2010 அளவில் எமது சங்கத்தை நாங்கள் பரிசீலனை செய்து மீண்டும் எமது சங்க உறுப்பினர்களை ஒன்றுபடுத்தி 2010 செயற்பட தொடங்கினோம். நாங்கள் செயற்பட்டு வரும்போது தான் UNDP நிறுவனம் எமது சங்கத்தினை நேரடியாக வந்து பார்வையிட்டு எங்களோட சங்க உறுப்பினர்களிடம் கலந்துரையாடி அப்போ அவர்கள் 4 உறுப்பினர்களுக்கு ஒரு படகு, GPS, ஐஸ் பெட்டி தந்தா தொழில் செய்வீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் பண்ணோன்னே UNDP எங்களுக்கு முதல் கட்டமாக 3 படகு, 3 இயந்திரங்கள், ஐஸ் பெட்டி மற்ற GPS அந்த தொழிலை நாங்கள் 4 பேர் ஒரு போட்டில் 4 பேர் உரிமையாளர்களாக தொழில் செய்யும்போது காலப்போக்கில் எங்களுக்கு அந்த தந்த போட்டினால் நிறைய நன்மைகள் எங்களுக்கு பெறக்கூடிய வழியில் இருந்தது. அதால் எங்களுக்கு நிறைய வருமானம் எங்களோட 4 பேரில் குடும்பம் வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொண்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வருமானம் வந்துச்சு. அதில் ஒரு பகுதியை நாங்கள் சங்கத்துக்கும் அதில் ஒரு பகுதியை சங்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அந்த சங்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிற தொகையை கொண்டு அந்த சங்கத்தில் இருப்பில் வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த சங்கத்தில் ஒரு கஷ்டப்பட்டாக்களுக்கோ இல்லை ஒரு மரண வீட்டுக்கோ இல்லை ஒரு பள்ளிக்கூட ஒரு பிள்ளைகளுக்கோ ஒரு கஷ்டப்பட்டதுக்கு பொருளாகவோ சிறிய தொகையாகவோ உண்மையிலே எங்களுக்கு இந்த உதவியை செய்த UNDP நிறுவனத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போ தான் நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இப்போ தான் எங்களோட தாய்நாட்டை நாங்கள் வாழ்கிறதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தி போது நாங்கள் மிகவும் சந்தோஷம். இதனால் நாங்கள் எங்களோட சங்கத்தை இப்போ நாளுக்கு நாள் நாங்கள் இந்த வருமானத்தை கொண்டு வளர்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கோம். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் ஒற்றுமை. இந்த ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்று உங்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். ஒற்றுமையை வாழ்க்கை.